டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மும்முனை போரினுடைய முக்கிய நகர்வுகள். முதலாவது, கோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு தாங்களும் களமிறங்க தயார் என்று யோசித்து வருவதாக நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் அறிவித்திருக்கின்றார். கோர்முஸ் நீரிணையில் உலகத்திற்கான எரிபொருள் சீராக செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த எத்தனத்தில் தாங்கள் இறங்கி இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் நேட்டோ தொடர்பாக அவர் விரக்தி நிலையில் இருக்கின்றார் என்று ஐரோப்பிய ஒன்றியம் பேசியிருக்கின்றது. தான் நேட்டோவினுடைய நண்பர்களுக்காக களம் இறங்குகின்றேன் என்றும், ஆனால் தனக்கு ஓர் ஆபத்து வருகின்ற பொழுது நேட்டோ களம் இறங்குவதில்லை என்பதும் அவருடைய கோபமாக இருக்கின்றது. இப்போதைய நிலையில் அவரை சாந்தப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நேட்டோ களம் இறங்க வேண்டிய நிலை இருக்கின்றது. நேட்டோ களம் இறங்குமாக இருந்தால் என்ன நடைபெறும்? இதைத்தான் ரஷ்யாவும் சீனாவும் ஆவலாக எதிர்பார்த்திருந்தன. இதற்கு உதாரணமாக நேற்று ரஷ்ய அதிபர் ஈரானுக்கு தொலைபேசி வழியாக தன்னுடைய ஈரான் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு காரணம், ஈரானை முடித்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு 23 நாட்களாக எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதும், எதிரிகளுடன் ஈரான் தனியாக போர் புரிந்து தன்னை நிலைநிறுத்தி இருப்பதும், உலக நாடுகளுக்கு சிறப்பாக நேட்டோ நாடுகளுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகின்ற அளவிற்கு ஈரான் தனித்து நிற்பது ரஷ்ய அதிபருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது நேற்று வரையான ஈரானுடைய போர்க்களத்தினுடைய முக்கிய திருப்பமாக இருக்கின்றது. இரண்டாவது முக்கிய சம்பவம், லெபனானில் இருக்கின்ற லிட்டானியா ஆற்றை கடக்கின்ற அத்தனை பாலங்களையும் இஸ்ரேல் உடைத்து தகர்த்திருக்கின்றது. இது குறித்து லெபனானுடைய அதிபர் ஜோசப் எவோன், இஸ்ரேலினுடைய நோக்கம் லிட்டானியா ஆறு வரை தன்னுடைய நிலப்பரப்பை விஸ்தரிப்பு செய்வதுதான் என்றும், ஓர் ஆக்கிரமிப்பு போருக்கு இஸ்ரேல் தயாராகின்றது என்றும், இஸ்ரேலினுடைய தரைப்படை தென்புல லெபனானுக்குள் இறங்கப் போவதன் அடையாளம் என்றும் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலினுடைய தரைப்படை இப்பொழுது ஒரு பகுதி இறங்கி இருக்கின்றது. இஸ்ரேல் முழுவதையும் இறக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றது. இஸ்ரேல் தரைப்படையை லெபனானுக்குள் இறக்குமாக இருந்தால் இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிடும் என்பது அதனுடைய கருத்தாகும். மூன்றாவதாக, லெபனானுடைய பாலத்தை உடைத்த இஸ்ரேல் நேற்று இரவு ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் தொடர்ச்சியாக அலையலையான தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. உள்ளக கட்டமைப்புகளை உடைப்பதற்கான வேலைகளை செய்திருக்கின்றது. இத்தகைய வேலைகளை இஸ்ரேல் செய்யுமாக இருந்தால் விளைவு விபரீதமாக இருக்கும். நீங்கள் அழிவு வேலைகளை செய்கின்றீர்கள். அழிவு வேலை என்பது மிக மிக இலகுவானது. உங்களுடைய ஆயுதங்களினால் நீங்கள் என்றைக்கு ஆக்கபூர்வமான வேலையை செய்திருக்கின்றீர்கள் என்ற கேள்வியுடன் பதிலடிக்காக ஈரான் தயாராகி கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்ட ஈரானுடைய தாக்குதல்கள் மிக மோசமாக அமையலாம் என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானின் பின்னால் வலுவான நாடுகள் இருப்பது இரண்டாவது முக்கிய தகவலாகும். டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரங்களில் கோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்பது ஈரானுக்கான அழுத்தம் அல்ல, உலகத்திற்கான பேரழுத்தமாக காணப்படுகின்றது. அமெரிக்கா 48 மணி நேரம் கடந்த பின்னர் எடுக்கின்ற முடிவு மிக பாரதூரமான ஒரு உலக சிக்கலுக்குள் சிக்கப்பட வைக்கப் போகின்றது உலகத்தை என்பது அடுத்த கட்டமாகும். இதற்கு ஆதாரமாக மூன்றாவது சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் டெட்ரோஸ் அடானம் கெப்ரியேசஸ் இரண்டு தரப்பையும் வன்மையாக கண்டித்திருக்கின்றார். இரண்டு தரப்பும் உலக அழிவிற்கான விளிம்பு நிலை வரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் ஈரானுடைய அணுசக்தி நிலையமாகிய நெட்டன்ஸ் மீது நடத்திய தாக்குதல் அணு கதிர் கசிவை ஏற்படுத்துவதோடு உலக மக்களுக்கு மீளா துயரை ஏற்படுத்துவதாக அமையும். இரண்டாவதாக, ஈரான் இஸ்ரேலினுடைய டிமோனா என்கின்ற அணு சக்தி உருவாகின்ற இடத்திலிருந்து 13 கிலோமீட்டர் வரை தாக்குதலை நெருங்கி இருக்கின்றது. 200 பேர் வரை படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய கணக்குகள் வெளியாகவில்லை. இந்த இரண்டு தாக்குதலும் மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களினால் 2 கார்கள் எரிந்து இஸ்ரேலியர் ஒருவர் மரணம் அடைந்தது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மிக உக்கிரமாக இருக்கின்றது. இஸ்ரேல் தரைப்படையை இறக்க தவறுமாக இருந்தால் ஹிஸ்புல்லாவும் ஈரானுக்கு சமனான தாக்குதலை நடத்துகின்றது. ஏனென்றால் ஹிஸ்புல்லாவிடம் ஈரானுடைய நவீன ஆயுதங்கள் போய் சேர்ந்து விட்டது. இந்த இருவரும் 13 கிலோமீட்டர் பக்கத்தில் நிற்பதானது அடுத்த கட்டமாக அணுசக்தி நிலையங்களை உடைத்து தகர்க்க போகின்றார்கள். இதனுடைய விளைவு அணுகுண்டு வீசியதாக அமைய போகின்றது. அணுகுண்டு வீசுவதும் ஒன்றுதான், அணுசக்தி நிலையங்களில் தாக்குதல் நடத்தி ரியாக்டர்களை உடைப்பதும் ஒன்றுதான். ஜப்பானில் சுனாமி வந்து
அணுசக்தி நிலையத்தின் ரியாக்டர்களை உடைத்ததன் பின்னர் டோக்கியோ நகரத்தில் இருந்து மக்கள் புலம்பெயர வேண்டிய நிலையும், கடல் நீர் மாசுபட்ட நிலையும், வழி அசுத்தமடைந்த நிலையும், குறிக்கப்பட்ட ஒரு காலத்தில் டோக்கியோவை தலைநகர் என்ற இடத்தில் இருந்து அடுத்த இடத்திற்கு மாற்ற வேண்டிய நெருக்குவாரத்தையும் ஏற்படுத்தி இருப்பதன் அடையாளத்தை புரிந்து கொண்டால் அணுகுண்டு தேவையில்லை, ஏவுகணை கட்டமைப்பை மிகச் சிறப்பாக அமைத்தால் அணுசக்தி நிலையங்களின் மீது தாக்குதல் நடத்தி அணுகுண்டை வீசிவிடலாம் என்ற உண்மையை ஈரான் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றது. இது அடுத்த பெரும் ஆபத்து. டெட்ரோஸ் அடானத்தினுடைய குரல் சாதாரணமானது அல்ல. இந்த ஆபத்தான நிலையில் நேற்று பாப்பரசர் ஆண்டவனை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்திருக்கின்றார். இருவருமே விட்டுக் கொடுக்காத இடத்தில் நிற்கின்றார்கள். ஆண்டவனே, இவர்கள் இருவரையும் திருத்தி ஒரு அமைதியான இடத்திற்கு கொண்டு வர செய் என்று பெரும் வேண்டுதல் ஒன்றையும் உலக மக்கள் தாங்க முடியாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு துயரத்தை இதற்கு முன்னர் அனுபவிக்கவில்லை என்றும் இறைவனை வேண்டி அவருடைய பெரும் பிரார்த்தனை நேற்று நடைபெற்றிருக்கின்றது. இது அடுத்த முக்கிய விடயமாகும். இந்த நிலையில் நான்காவதான முக்கிய விடயம், இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவ் மீது ஈரான் கொத்து குண்டு தாக்குதலை நடத்தி 15 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். சர்வதேச போர்க்களத்தில் பாவிக்க கூடாத கிளஸ்டர் குண்டு என்று கூறப்படுகின்ற, தொடர்ந்து படிப்படியாக பல கிளைகளாக வெடித்து செல்லுகின்ற இந்த குண்டிற்கு ராணுவம், பொதுமக்கள், ஆடு மாடு என்ற எந்த பேதமும் இல்லாமல் இருப்பதனால் இது சர்வதேச ரீதியாக பாவிக்கப்படுவதில்லை. ஆனால் எல்லையை தாண்டி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. ஐந்தாவது முக்கிய செய்தி, கோர்முஸ் நீரிணையை திறப்பதாக கூறிய ஈரான் இப்பொழுது முற்றாக மூடப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஈரானினுடைய சக்தி வள கட்டமைப்புகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துவீர்களாக இருந்தால் கோர்முஸ் நீரிணை 100% மூடப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். 48 மணி நேரங்கள் போக முற்றாக துடை தருவேன் என்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து நிறைவேற்றப்படுமாக இருந்தால் விளைவு கோர்முஸ் நீரிணையில் சந்திப்பீர்கள். அந்த தாக்கம் உலகம் முழுவதும் பிரதிபலிக்கும் என்றும், ஓர் அணுகுண்டை வீசுவதனால் ஒரு நாடு பாதிக்கப்படலாம், ஆனால் கோர்முஸ் நீரிணையும் ஓர் அணுகுண்டுதான். அந்த இடத்தில் கழுத்தை முறிப்போமாக இருந்தால் உலகம் முழுவதிலும் அணுகுண்டு வீசியது போன்ற நிலை உருவாகும். எச்சரிக்கை, எச்சரிக்கை என்று கூறியிருக்கின்றார்கள். ஆறாவதாக, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஈரானுடைய தாக்குதல் நடைபெற்ற அராட் நகரத்திற்கு வந்தார். 78 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். பார்த்தீர்களா பயங்கரவாதிகளினுடைய தாக்குதலை? உலக நாடுகள் இனியும் கண்கட்ட நிலையில் இருக்கின்றார்களா? இந்த விவகாரத்தில் ஏன் இன்னமும் களமிறங்கவில்லை என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். அவருடைய கோரிக்கை இப்படி இருக்க, அடுத்த முக்கியமான நிகழ்வு ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரதிபலித்திருக்கின்றது. மீரப ரஹ்மான் பிரிட்டனை சேர்ந்தவர், பொருளியல் ஆய்வாளர், ஐரோப்பிய ஒன்றிய விவகாரத்தில் மிகச்சிறந்த ஆய்வாளராக இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய அடி கிரீன்லாந்தில் இறங்க போகின்றது. இதை மறுக்க முடியாது என்றும் அவர் கூறுகின்றார். ஐரோப்பா தன்னுடைய தளங்களை வழங்கி ஈரானை தாக்குவதற்கு அனுமதியை மறுத்திருக்கின்ற நிலையில் அவர் கடும் கோபம் அடைந்திருக்கின்றார். கிரீன்லாந்தும் இதுதான் நடைபெறப் போகின்றது. தாங்கள் ஈரானை வெல்ல முடியாதது மட்டுமல்ல, மற்ற எதிரிகளையும் வெல்ல முடியாமல் இருப்பதனால் தளங்களை இனி கைப்பற்றப் போகின்றேன், டியாகோ கார்சியாவை தன்னிடம் தரமாட்டேன் என்று பிரிட்டன் கூறியதை அவர் நினைவுபடுத்துவார். அதன் பின்னர் தளங்களை அவர் கைப்பற்ற முயற்சி எடுப்பார். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டமருடன் நேற்று இரவு டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி வழியாகவும் பேசியிருக்கின்றார். நேட்டோ குறித்து ஏமாற்றம் அடைந்திருக்கின்றேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ட்வீட் செய்திருக்கின்றார். நாங்கள் எவ்வளவோ உதவினோம், நேட்டோ கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். இவ்வளவு சம்பவங்களும் கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்று இருக்கின்றன. போர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றது. இது மிக பாரதூரமான இடத்திற்கு திரும்புவதை தவிர சரியான ஓர் இடத்திற்கு திரும்புவதற்கான எல்லாவிதமான தகுதிகளையும் இழந்து, அழிவை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் விட்டுக் கொடுக்காத ஈகோவில் மாட்டிக்கொண்டு விட்டது போர். இது பழைய காலத்தில் ஆரம்பித்த யூத போரினுடைய முதலாவது இடத்திற்கு சென்றடைந்திருக்கின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? பல ஆயிரம் ஆண்டுகளாக தீர்க்க முடியாத இந்த பிரச்சனையை யாரால் தீர்க்க முடியும்? இதுதான் 24 மணி நேரங்கள் உலகம் கேட்டிருக்கும் கேள்வி. இதுதான் பாப்பரசர் ஆண்டவனை நோக்கி, ஆண்டவனே இவர்களை காப்பாற்று என்று விடுத்திருக்கும் குரல் 24 மணி நேர குரலாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.